அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு கன்னி ராசியில் நீச்சமான சுக்கிர பகவான் நவம்பர் 3ஆம் தேதி 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய துலாம் ராசிக்கு செல்கிறார். ஏற்கனவே அங்கு இருக்கும் சூரியன் புதனுடன் இணைகிறார். 3இல் செவ்வாய், 6ஆம் இடத்தில் ராகு, 7இல் சனி வக்கிரம், லாபஸ்தானத்தில் குரு. உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் ராகு, லாபஸ்தானத்தில் குரு இருப்பது உன்னதமான அமைப்பு என்பதால் எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். ஆதாயம் உண்டு. எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள். உங்களிடம் கருத்து வேறுபாட்டுடன் இருந்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவர். பண வரவுகள் சிறப்பாக இருப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பொருட்களை விற்பனை செய்வீர். வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்வீர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லலாம், வெளி மாநிலங்கள் செல்லலாம். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். ராசியில் இருந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு செல்வது மிக மிக அற்புதமான அமைப்பு. பண வரவு தாராளமாக உண்டாகும். குரு லாபஸ்தானத்தில் உச்சம். 6இல் ராகு மற்றும் சனி சாதகமாக இருப்பதால் வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி முன்னேற்றகரமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரை தடங்கலான காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். 12க்கு உரிய சூரியன் 2ஆம் இடத்தில் அமர்ந்ததால் ஒரு காரியத்திற்காக வைத்திருந்த பணம் வேறு ஒரு காரியத்திற்காக தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. 12இல் கேது இருப்பதால் சிலருக்கு மருத்துவ செலவு, வயிறு உபாதைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் பகை வேண்டாம். எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் மனதில் நினைத்தது நிறைவேறும். தகவல் தொடர்புகளில் கவனமும் சரியான உரையாடலும் தேவை. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பகல் 12:35 முதல் 6ஆம் தேதி காலை 11:47 வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. அன்றைய தினம் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். ஆக மொத்தம் குருவினால் நன்மை, சுக்கிரனால் நன்மை, செவ்வாயால் நன்மை, ராகுவால் நன்மை. சேமிப்புக்கு முயற்சி செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.